ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. அதுவும் நம்ம வீட்டில் மீந்து போன சாதம் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம சாதத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்குங்க. அது கூடவே தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ வெட்டி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கேரட் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இப்போ கேரட் இல்லைன்னா நீங்கள் கோஸ் சேர்த்து கூட செய்யலாங்க, சூப்பராக இருக்கும் போண்டா. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நறுக்கிய மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம பிசைஞ்சிக்கணும். சாயந்தர டைமில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா சாதம் இருந்தால் போதுங்க, டக்குன்னு ஒரு போண்டா போட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்குங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், வெங்காயமே தண்ணி விடும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன் நான். இதில் வேறு எந்த கலர் பவுடரும் சேர்க்க தேவையில்லைங்க, இதுவே நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எடுத்து நம்ம போடுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க. சின்ன சின்னதாக போண்டாவாக போட்டுக்கலாங்க. நீங்கள் வடையை கூட தட்டி போட்டுக்கலாம். நான் இப்போ போண்டாவை மாதிரி தான் போடுறேன் நான். போண்டா போட்ட உடனே கரண்டி போட்டு திருப்பாதீங்க, கொஞ்சம் வேகட்டுன்ட்டு அப்புறமேல திருப்பி விடுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடுறோம் இல்லைங்களா, எதுவுமே உடையாத வரும், உங்களுக்கு அழகாக வரும். அவ்வளோதாங்க, நல்லா செவந்தது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான ஒரு போண்டா மீந்த சாதத்தை வச்சு போட்டாச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாமே விரும்பி, வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, மீதி இருக்கிற மாவையும் நம்ம திருப்பியும் அதே மாதிரியே போட்டுக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.